வாட்ஸ்அப்புக்குள்ளே போனப்போ புது நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. நைட்டுக்குள்ளே எப்படியாச்சும் இந்த ஆர்டர் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. காயல்பட்டினத்துலேருந்து மதுரைக்கு போகணும், நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டு, மாப்பிள்ளை வந்து பொண்ணு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓடி போய் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரதுக்கே 7 மணி ஆயிடுச்சு. உள்ளூர்லேயே ஆர்டருங்கிறதுனால கொஞ்சம் தெரியல. இருந்தாலும் இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பெரிய பதட்டமாக. இந்த நேரத்தில் நம்ம செல்லு வேறு காலை வாரி விட்டுச்சு. சார்ஜ் இல்லை, கஸ்டமர் வேறு ஃபோன் மேலே ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஃபோன் அடிக்க அடிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டத்தில் எனக்கு இங்கே செய்யவே வரல. கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக பண்ணி கொடுத்துருக்கலாம். சுத்தமாக யோசிக்கிறது கூட டைம் கிடையாது. அப்படியே டக்கு 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 டக்குன்னு என்ன வருதோ அப்படியே பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுது. இப்படியே அடுக்குனதோட நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தோன்னா எல்லாம் கொட்டி போயிடும். பின்னாடி நிறைய பேட்ச் ஒர்க் இருக்குது மக்களே. கஸ்டமர் போகிற அவசரத்தில் கஸ்டமர்கிட்ட நீங்கள் இப்படி தான் இதை வந்து தூக்கிட்டு போகணும் வைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நல்லா ஒட்டி கொடுத்து என்ன தான் நம்ம 3 லேயருக்கு சாக்லேட் வச்சாலும் அந்த ரோஸ் வைக்காமல் அங்கே ஃபில்ஃபில் ஆகாது. செஞ்சதை ஒழுங்காக கூட வீடியோ எடுக்க முடியல. சரி கஸ்டமருக்கு கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஒரு 4 ஃபோட்டோவும் ஒரு 2 கிளிப் வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். அவசரமாக செஞ்சது தான். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக செஞ்சுருக்கலாம். கஸ்டமருக்கு நம்மளே கொண்டு போய் டெலிவரி பண்ணியாச்சு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.